விஜய் அவர்களை எதிர்த்து திரு சாட்டை துரைமுருகன் போட்டி போட போறாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், இன்னொரு பக்கம் வந்து திரு சேகர் பாபுவே அங்கே களமிறங்க போறாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் சார் பெரம்பூர் அப்படின்றது? விஜய் வந்து தேர்தல் நின்னாருன்னா கட்டாயமாக ஒரு தோக்கடிக்கணுங்கிற வெறி வந்து இங்கே இருக்குது. ஆளுங்கட்சிக்கும் இருக்குது, சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கும் இருக்குது. வாழ்வா சாவா தேர்தல் கூட எடுத்துக்கலாம். கட்டாயமாக வாழ்வா சாவா தான். இதில் வந்து அவர் ஒரு 10-15% ஓட்டு வாங்கினால அவர் எதிர்காலம் நிம்மதியாக இங்கே வாழ முடியாது, விட மாட்டாங்க. தினந்தோறும் டார்ச்சர் இருக்கும், சினிமாவில் நடிக்க விட மாட்டாங்க. அதுவே நீங்கள் 28-30 வந்துருச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலமான ஆளாக மாறிடுவீங்க. இவர் எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஆவலாக இருக்குது. அவங்களுக்கே அப்போ தான் தெரியும். ஆமாம், இவங்களுக்கே அப்போ தான் உறுதியாக தெரியும். இப்போ தனியாக நிற்பது தான் சிறந்தது. ஸோ அந்த கூட்டணி குழப்பங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கே சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த 23 கட்சிகள் கூட்டணி அப்படின்றது இது வரைக்கும் திமுக, ஏன்னா அவங்க ஒரு பலமான கட்சி, 75 வருட பாரம்பரிய கட்சி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பதற்றம், இல்லை வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார் அவங்க? இல்லைங்க, விஜய்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்துருச்சு. ஒருவேளை விஜய் வரலைன்னா இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மாறிடும். ஒரு நட்டர்பேடு கட்சியாக இருந்தால் கூட உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற அளவுக்கு விஜய் ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இப்போ எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை கார்னர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்குது. பிஜேபி ஒரு பக்கம் அடிக்குது, ஏடிஎம்கே அடிக்கிறாங்க, டிஎம்கே அடிக்கிறாங்க, சீமான் சொல்லவே வேணாம், அவர் எப்போதுமே அதான் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது இப்போ ஒட்டுமொத்த பேர் வர்சஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுது. ஆமாம், அதை கொஞ்சம் விஜய் வந்து எல்லாரையும் பகச்சிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் கொள்கை எதிரின்னாரு, பாசிசமாக பாயாசமானார், அதுக்கு மேலே பிஜேபியை டச் பண்ணல. ஆனால் ஏடிஎம்கேவை டச் பண்ணார், அதை கொஞ்சம் விட்டுருக்கலாம். அவர் 2ஆம் இடம் விஜய் இருந்தார், அவராக கெடுத்துக்கிட்டார். அந்த திரிஷா சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு. ஆதரவாளர்களே நாங்களே எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை. ஆதரவாளர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில் புதுசாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு சப்போர்ட் பண்ணுவோமேன்னு நினச்ச நானே மாறி பேசுகிறேன்னா அப்போ என்னை எந்த அளவுக்கு அது பாதிச்சுன்னு யோசிச்சு. சார் இன்னொரு புறம் வந்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. தனித்து தான் நிற்க போகிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வேட்பாளர் பட்டியலாம் கூட உத்தேசமாக இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. பெரம்பூரில் விஜய் போட்டி போட போகிறாருன்னு, விஜய் அவர்களை எதிர்த்து திரு சாட்டை துரைமுருகன் போட்டி போட போகிறாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், இன்னொரு பக்கம் வந்து திரு சேகர் பாபுவே அங்கே களமிறங்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மா சார் பெரம்பூர் அப்படின்றது? இல்லை, அது உறுதியாக தெரியல. பத்திரிகைகள் ஹேசியத்தில் வெளியிடுறாங்க. நம்ம அந்த காம்பவுண்டில் விசாரித்தோம்னா அவங்க 2 தொகுதி சொல்கிறாங்க. திருச்சி கிழக்குன்னு சொல்கிறாங்க, பெரம்பூர்னு சொல்கிறாங்க. பட் எது உறுதின்னு நமக்கு தெரியல. அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து யூகத்தில் தான் பேச முடியும். பட் போட்டி பலமாக இருக்கும். விஜய் வந்து தேர்தல் நின்னாருன்னா கட்டாயமாக ஒரு தோக்கடிக்கணுங்கிற வெறி வந்து இங்கே இருக்குது. ஆளுங்கட்சிக்கும் இருக்குது, சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கும் இருக்குது. சாட்டை துரைமுருகனுக்கெல்லாம் அது ஒரு பப்ளிசிட்டியாக மாறும். விஜய் எதிர்த்து நான் நின்னா இத்தனை ஓட்டு வாங்கினாங்கிறது ஒரு பப்ளிசிட்டி. டெபாசிட் வாங்குவாராங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு பப்ளிசிட்டி இருக்குல்ல, நான் விஜய் எதிர்த்துன்னு. அதேமாதிரி ஆளுங்கட்சிக்கு அவரை முடக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒரு பலமான எதிரியை அங்கே நிறுத்துவாங்க, காசை இறப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ரசிக மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சாதாரணமாக ரசிகர்களை தாண்டி குடும்பத்தில் இருப்பவர்களே கூட விஜயை பார்க்கணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அப்போ அவரை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதியில் அவர் வின் பண்ணுவார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. யாரை நிறுத்தினாலும் அவர் வின் பண்ணுவார். அதே மாதிரி சார் இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் வந்து இப்போ நேர்காணல் நாளைக்கு விஜய் அவர்கள் பண்ண போறாரு. எலெக்ஷனுக்குள்ள பண்ண சொல்லுங்க. இல்லை டைம் இருக்கு சார், 30ஆம் தேதி தானே சார் வேட்புமனு தாக்கல். என்னங்க இது வேகமாங்க? இல்லை மற்ற கட்சிகளும் இப்போ திமுகவே எல்லாமே இறுதி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில் இவர், இந்த தொகுதியில் இவர், போய் கேளுங்க. அதிமுக தாவைக்கிழமை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அவங்க ஒருத்தவங்க இப்போ வந்து சிலர் ரொம்ப சொற்பம். நீங்கள் எல்லாரும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வளர்கிற கட்சிங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி, அதெல்லாம் பழந்து இன்னும் கொட்டை போட்ட கட்சி. இந்த தொகுதின்னா இவர் தான் இப்போ 10 வருஷமாக 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் அவங்க அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் விதையை விதைக்கணும், நீங்கள் தான் தண்ணி ஊற்றணும், ஊருக்கு முன்னாடி நீங்கள் தான் செய்யணும். அது மரமாக வளர்ந்து நிற்கிது, நீங்கள் அதோட கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு வேகமாக போகிறோம், நம்ம வேட்பாளரை எவ்வளவு சீக்கிரம் களத்தில் இறக்குறோம், அதெல்லாம் இருக்குல்ல. நம்மள மாதிரியே மெத்தனமாகவே இருந்தால் இப்படி அதுக்கான விஷயங்களும் போயிட்டு தானே சார் இருக்குது. தினமும் வந்து மீட்டிங் போடுறாரு, ஆலோசிக்கிறாரு அப்படின்னும் போது அதுக்கான வேலைகளும் போயிட்டு தானே சார் இருக்குது. இல்லைன்னு இல்லைன்னு சொல்லலை.
இன்னும் வேகப்படுத்தணும்னு சொல்றேன். அண்ட் அதே மாதிரி கரூர் போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா சந்திக்க போறாரு. ஏன்னா எஸ்ஓபி இதுக்கப்புறம் வந்து கிடையாது இல்லையே, அப்படின்னும்போது எஸ்ஓபி வந்து நீதிமன்றம் போட்டதாச்சு. ம், ம், ம். அது இல்ல அது எலெக்ஷன் கமிஷனர் அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. யாருக்கு ஏதோ அவங்களுக்கு முன்னுரிமை குடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிரஸ் மீட்ல அது தெரியல, சொல்லியிருந்தாங்க. சட்டம் சார்ந்த ம், விஷயமா ம். இருக்கு எனக்கு. அதனால இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு ரூல் தானே சார் அது எஸ்ஓபி அப்படின்னு. நீதிமன்றத்தோடு சேர்ந்து போட்டது. ம், ம். தமிழ்நாடு அரசு மட்டும் போடல. இப்போ நீதிமன்றம் சொன்னதுனால அது இருக்குமா ம், ம். அப்படிங்கிறது தெரியல. அது நான் யாராவது ம். சொன்னது. கரூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? போக மாட்டாருங்க. ம், ம். மறுபடியும் போனால் அங்கே ஒரு பெரும் கூட்டம் கூடும், ம். தேவையில்லாமல் சலசலப்புகள் வரும். அதனால் வழக்கம் போல் வேணா இன்னொரு முறை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்ப்பாரே தவிர இவர் அங்கே போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. வீடு வீடாக போய் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள் இல்ல. ஆனா அது அது பண்ணணும் இல்ல சார்? ஏன்னா ஒரு என்னதான் சொன்னாலும் அவரு பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றபோது இங்க கூட்டு வந்து பார்த்தாரு எல்லாமே ஓகே. பட் அங்க போய் அவங்கள விசாரிக்கிறது தானே சார் ஒரு ஒரு அதுதாங்க கரெக்டான இதுவா முறை. இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கணும். எல்லாருடைய ம். ஃபோட்டோவும் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி அதெல்லாம் நடக்கவே இல்லையா? அந்த நடைமுறையே அவங்க கட்சிக்கு இல்லையே. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க அந்த கட்சியில். 53 பேரா 56 பேரா ம். இறந்துருக்காங்க. யாருக்குமே அதை செஞ்சது இல்லையா? அவங்க பேரை கூட அவர் உச்சரிச்சது இல்லையா? ம். இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் திமுகவுக்காக இறந்தவர்கள் இருக்காங்க, மதிமுகவுக்காக தீக்குளிச்சவங்க. தீக்குளிச்சவங்க. ம். வைகோ அழுவார் மேடையில், அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு கலகலன்னு அழுவார். நீங்கள் பேரை கூட படிக்க மாட்டேங்கிறீங்களா? அதுதான் ஒரு உயிர் கொடுக்குற மதிப்பா? பணம்ங்கிறது வேற. ஆனால் அந்த அந்த பேரை சொல்ல வேண்டாமா? ஒரு ஒரு பெரிய 41 பேர் புகைப்படத்தையும் வச்சு இப்படி மலர்களை தூவி அதை செய்யணும்ல. அதெல்லாம் செய்யணும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் இலக்கணம். அதுதானே. அண்ட் அவர் வந்து பிரச்சாரம் போக போகிற 234 தொகுதிகளுக்குமே ஆல்ரெடி ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு எஸ்ஓபி இப்போ எங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த ரோட் ஷோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருந்தாரு. நடந்த சந்தோஷம். ம், ம். நடந்தால் உள்ளபடியே மக்கள் வந்து அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு நல்ல பாதுகாப்பான முறையோடு அவர் போய் அவருக்கும் ஆபத்து இல்லாமல் மக்களுக்கும் ஆபத்து இல்லாமல் போய் பார்த்து மின்னலாக சுற்றினாருன்னா ம். கட்டாயமாக அவருக்கு அதற்கான அறுவடை இருக்குது. அதை அவர் செய்யணும். செய்வாராங்கிறது தான் கேள்விக்குரிய. ஏன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகுமே அவரோட செல்வாக்கு பெருமளவு பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அவருக்கான செல்வாக்கு அப்படியே தான் வந்து இருக்கு. இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகும் சரி, அவர் டிவோர்ஸ் கேஸ்க்கு பிறகும் சரி, சிபிஐ போயிட்டு வந்ததுக்கு பிறகும் சரி, இல்லை இல்லை டெல்லியிலே பார்த்து இல்லை அவர் டிவோர்ஸ் கேஸ் வந்த பிறகும் கூட அவருக்கு ஆதரவாக தான் எல்லாரும். அதுதான் சார் சொல்கிறேன். த்ரிஷாவோட அவர் போன பிறகு சரிஞ்சிருக்கு. ம், ம். அதை நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம், ம். பல பெண்கள் அந்த சம்பவத்தை வெறுக்கிறார்கள். அது வந்து முற்றிலும் உண்மை. ம், ம். ஸோ அது ஒர்க் ஆகும். அது எலெக்ஷனில் அது ஒர்க் ஆகும். இன்னும் எந்தெந்த மாதிரியான யுக்திகள்லாம் அவங்க பண்ண போகிறாங்க சார்? ஐ மீன் டிவிகே தரப்புல இருந்து இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடல, அவங்க வேட்பாளர் தேர்வு இன்னும் இறுதி பண்ணல அப்படின்னும் போது இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இன்னும் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேணா கேட்டிங்கன்னா தாவேக்காவை பொறுத்தளவுக்கு நிறையா சொன்னாங்க. பாருங்க, எல்லா மேடைகள்லையும் திமுக வெர்சஸ் தாவேக்கான்னாரா? இன்னைக்கு என்னவா இருக்குது? தாவேக்கா வெர்சஸ் ரஜினின்னு மாறிடுச்சு. தேவையாது உங்களுக்கு? நடுவில் என்னாச்சு? தாவேக்கா வெர்சஸ் சங்கீதா மாறிச்சா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இழுத்து மண்டையில் போட்டுக்கிறீங்க. வான்னு ஒவ்வொரு பிரச்சனையாக இழுத்து போட்டுட்டு மெயின் கோல் எதுவோ அதை விட்டுடுறீங்க. யாரை நீங்கள் எதிர்க்கணும், எதை பேசணும், அது மாறி போச்சு இல்லை? அப்போ நீங்களாக ஒன்று உருவாக்கிட்டு உங்களுடைய கட்சியை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போகிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த 1 மாதம் இருக்குது, உயிரை கொடுத்து வேலை பாருங்கள். உங்களுக்கான வாக்கு வங்கி தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. ஒரு பெரிய அளவு வாக்கு வங்கி நீங்கள் வாங்கலைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்வா சாவா தேர்தல் கூட எடுத்துக்கலாம். கட்டாயமாக வாழ்வா சாவா தான். இதில் வந்து அவர் ஒரு ஒரு 10-15% ஓட்டு வாங்கினால அவர் எதிர்காலம் நிம்மதியாக இங்கே வாழ முடியாது, விட மாட்டாங்க. தினந்தோறும் டார்ச்சர் இருக்கும், சினிமாவில் நடிக்க விட மாட்டாங்க. அதுவே நீங்கள் 28-30 வந்துருச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலமான ஆளாக மாறிடுவீங்க. நீங்கள் நிறைய பேர் பெர்சன்டேஜ் வரும், ஆனால் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஆகாது. பர்சன்டேஜ் காமிச்சாலே போதுங்கிறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் பின்னாடி இருக்குன்னு காமிச்சாலே உங்களுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்க முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம். இந்த 1 மாதம் ஓடினாதான் உங்களுடைய வெற்றியே. அப்படி இருக்கும்போது இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போனார் அப்படின்னா ஷோ ஷாட் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை ஏன் அவர் ஒருவேளை வந்து பிஜேபி கூட போனால் அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் அவர் சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பிஜேபி மீது தமிழகத்தில் ஒரு தீராத வெறுப்பு இருக்குது.
ஒரு மதவாத கட்சிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இப்போ அங்கே போய் அவர் சேர்ந்தாருன்னா அவருடைய எதிர்காலம் அவுட்டு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் இங்கே எடுபடாது. பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் என்ன வானாங்கங்கிறது தெரியும். இப்போ இபிஎஸ் எல்லாம் வந்து என்னுடைய தோல்விக்கு காரணமே அந்த கூட்டணி தான். இன்றைக்கி வேறு வழி இல்லை, வச்சிட்டாரு, அது வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் செய்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. அப்போ தான் காலம் முழுக்க கம்பீரமாக காலரை நிமித்தி பேச முடியும். அது கூட்டணி சேராத வரைக்கும் நல்லது. வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது விஷயம். சேராத வரைக்கும் சிறப்பு. அதே மாதிரி சார் இன்னொரு புறம் வந்து அவங்க தொண்டர்கள் எல்லாமே வந்து விருப்பப்பட்டது வந்து தனியாக தான் நிற்கணும் அப்படின்ட்டு அதுக்கு மதிப்பளித்து அவர் வந்து பல அழுத்தங்கள் இருந்தாலும் கூட நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு இது வந்து மக்கள் மனசில் அவருக்கான அந்த ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாங்க. இப்போ தனியாக நிற்கும் பொழுது அவங்களும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கட்சி 23 கூட்டணியோட வருது, இன்னொரு கட்சி ஒரு 4-5 பேரோட வருது, இவர் இந்த இக்கட்டான நேரத்துலையும் தனியாக நிற்கிறாரு அப்படின்னு தோணும்ல. இப்போ அதெல்லாம் சிம்பத்தி ஓட்டாக மாறும். அது ஒரு ப்ளஸ் தான். இன்னொன்று, இவர் எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஆவலாக இருக்குது. அவங்களுக்கே அப்போ தான் தெரியும். ஆமாம், இவங்களுக்கே அப்போ தான் உறுதியாக தெரியும். அப்போ தனியாக நிற்பது தான் சிறந்தது. சார் இன்னொரு புறம் திமுக கூட்டணியில் பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து காங்கிரஸ் காவில் கொடுத்தாங்க, பட் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம், எங்களுக்கு இது பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. விசிகாக்கு இன்னும் வந்து தொகுதி நிறைவடையில. ஸோ குழப்பமான மனநிலையில் தான் வந்து அவங்க கூட்டணி போயிட்டுருக்கு. எப்போவுமேங்க எல்லா கட்சியுமே இந்த தேர்தல் கூட்டணி பேசும்போது ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த டென்ஷன் போகும். ஸோ அதனால் அதை நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. பட் விசிகாவை பொறுத்தளவுக்கு முதல்வர் வந்து அவங்க மேலே ஒரு தனி பாசத்தோடு தான் இருக்கார். அதனால் கட்டாயமாக அவங்க மனம் கொணுங்கிற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டார். நடுவில் விசிகாலாம் தாவேக்க பக்கம் வரப்போகுதுன்ற மாதிரியான செய்திகள்லாம் ஆரம்பத்திலே அது மறுத்துட்டாங்களேங்க, அப்படி இல்லைன்ட்டாங்களே. ஆதவர்ஜுனா அப்படி ஒரு முயற்சியை எடுத்தார், அது ஆரம்பத்திலேயே இல்லைன்ட்டாங்க, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு திரும்ப. ஸோ அந்த கூட்டணி குழப்பங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கே சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த 23 கட்சிகள் கூட்டணி அப்படின்றதே இது வரைக்கும் திமுக, ஏன்னா ஒரு பலமான கட்சி, 75 வருட பாரம்பரிய கட்சி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பதற்றம், இல்லை வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார் அவங்களுக்கு? இல்லைங்க, விஜய்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்துருச்சு. ஒருவேளை விஜய் வரலைன்னா இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மாறி இருக்கும். பட் இப்போ ஒரு லெட்டர் பேடு கட்சியாக இருந்தால் கூட உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற அளவுக்கு விஜய் ஒரு பதட்டத்தை கொடுத்து, அது விஜய்க்கான பதட்டம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை ஆன்டி இன்கம்பன்ஸும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. விஜய் தான், விஜய் வந்துட்டார், விஜய்க்கு ஒரு பெரிய பேராதரவு இருக்குது. அதை முறியடிக்கணும்னா எந்த கட்சி வந்தாலும் நம்ம சேர்க்கணுங்கிற முடிவை அவங்க எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அது இந்த இதில் கூட்டணி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பேசி சமாளித்து பிரச்சனை இல்லாமல் போயிடுவாங்க. அதில் ஒன்றும் வெளியேறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதில் திமுக தங்களுடைய தொகுதிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கா சார்? ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது இல்லை அவ்வளவு பண்ண மாட்டாங்களே. ஏன்னா எல்லாமே நெருக்கடி தானே. தேமுதிகவுக்கு வேணால் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லாமே தவிர பாக்கி எல்லாருக்கும் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை கார்னர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்குது சார்? இப்போ பிஜேபி ஒரு பக்கம் அடிக்குது, ஏடிஎம்கே அடிக்கிறாங்க, டிஎம்கே அடிக்கிறாங்க, சீமான் சொல்லவே வேணாம், அவர் எப்போதுமே அதான் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது இப்போ ஒட்டுமொத்த பேர் வர்சஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுதா சார்? ஆமாம், அதை கொஞ்சம் விஜய் வந்து எல்லாரையும் பகச்சிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் கொள்கை எதிரின்னாரு, பாசிசமாக பாயாசமானார், அதுக்கு மேலே பிஜேபியை டச் பண்ணல. ஆனால் ஏடிஎம்கேவை டச் பண்ணார், அதை கொஞ்சம் விட்டுருக்கலாம். அவர் என்னுடைய நேரடி எதிரி திமுக தான் சொன்னார்ல, அந்த அளவோடு போயிருந்தாருன்னா அதிமுக கூட வந்து இவ்வளவு பெரிய எதிர்ப்பு மனநிலையோடு இருக்க மாட்டாங்க. சரி, தேர்தலுக்கு பிறகாவது ஒரு உதவுவாருங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவர் எல்லா பக்கமும் கத்தி வீச ஆரம்பிச்சிட்டாரு. அது சரியான அந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்றது தான். இப்போ 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனியாக தான் நின்னாங்க 234 தொகுதியிலும். திமுக அவங்களாம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்க. அவங்களுடைய அனுபவத்தில் 0.5% கூட விஜய் கிடையாது. ஆனால் கூட்டம் அப்படின்றது இருக்குல்ல சார், நீங்கள் ஓட்டா மாறுதான்னு பாருங்க. நீங்கள் அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தானே நீங்கள் பார்க்கணும். எல்லாம் வர்றவங்க நண்டு குண்டு குழுவானலாம் வந்து நின்றுச்சுன்னா அதுக்கெல்லாம் ஓட்டு இருக்க. நீங்கள் அந்த கூட்டத்தை வச்சுட்டு கணக்கு பண்ண முடியாது. அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு, எத்தனை பேர் வந்து முறையாக எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கலாம் இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக அந்த 18 to 30 அவங்களே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்து இருக்காங்க சார், முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பெரும்பாலானவர் இவங்க வந்து விஜய் அவருக்கு தான் ஆதரவு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய சூழலில் பெண்களுடைய செல்வாக்கும் இருக்குது அப்படின்னும் போது அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் தானே சார்? வந்தால் சரிதான், வருதா ஓட்டா மாறுமா அப்படின்றத சொல்கிறேன். ஓட்டா மாறுமா? ஏன்னா 5000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்துருக்கு, அதுதான் முதல்ல கண்ணுக்கு தெரியும்.
அப்புறம் தான் விஜய் படம் தெரியும். ஆனா மக்கள் பல பேர் சொல்றது வந்து என்னன்னா, இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதுன்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல இது சார். பயன்படுறீங்கல்ல, தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதே எதுவோ ம், 5000 ரூபாய் கடையில் கொடுத்தா பொருள் தரான்ல, ம், அப்போ அதுக்கான வேல்யூ ஒன்று இருக்குல்லங்க. தெரிஞ்சு தானே அக்கௌண்ட்டில் போடுறாங்க. ம், ம். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தானுங்க. இதை மீறி நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, எவ்வளோ வாங்குறீங்கிறது தான் இங்கே விஷயம். ம், ம். அது வாங்கிட்டாருன்னா சூப்பர். அதை நோக்கி அவர் போறாராங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் மீதான ஆர்வம் வந்து இளைஞர்கள் மத்தியில பெருமளவு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வரலாறுல அப்படி இருந்திருக்கா கிடையாது, அப்படின்னு தெரியல. நான் பார்த்ததுல மேபி இல்லை இல்லை, இப்போ அது திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்துச்சு. இருந்தது. பல வருடங்கள் கழித்து இன்னைக்கு இருக்கு. என்னன்னா விஜய் விஜய் வந்திருக்கு. விஜய் வந்து இப்போ லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியலுக்குள்ள இழுத்துருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா அவன் சினிமா பார்த்துட்டு ஜாலியாக விசில் அடிச்சுட்டு போனவொன்னே கூப்பிட்டு இதான் அரசியல் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறார். முழுசாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையோ ஓரளவுக்கு அதில் கவனம் வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் விஜய் செஞ்சது நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்றதும் இந்த முறை அதிகமாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. So, எப்பவுமே அந்த 70ல இருந்து 75 தான் இருக்கும். இந்த முறை கொஞ்சம் அதிகமா 80 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து நிற்பாங்கல்ல. ஆனா பல ஊர்கள்ல இருந்துலாம் வெளிநாடுகள்ல இருந்துலாம் வராங்க. வெளிநாடுகள்லேருந்து தனி ஃப்ளைட் எடுத்துட்டுலாம் வராங்க. ஸோ அது ஒரு பெரிய எழுச்சியாக தான் அதை கொண்டாட போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கு ஃபேவரா சார் களம் இருக்கு? திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்கு. 2ஆம் இடம் 3ஆம் இடம் சார்? 2ஆம் இடம் விஜய் இருந்தார், அவராக கெடுத்துக்கிட்டார். அந்த திரிஷா சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு. ஆதரவாளர்களே நாங்களே எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆதரவாளர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில் புதுசாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு சப்போர்ட் பண்ணுவோமேன்னு நினச்ச நானே மாறி பேசுகிறேன்னா அப்போ என்னை எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நீங்கள் 2வது நாள் காமிக்கிறது இருக்குல்ல, அது ஆணவத்தின் உச்சம். அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நான் எனக்கே அப்படி தோணுச்சுன்னா பெண்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது அவருக்கு இல்லை. 2ஆம் இடம் அதிமுக தான். அப்போ வந்து தாவேக்காக்கும் திரு நாம் தமிழர்களுக்கும் தான் போட்டியா சார்? அப்படி எடுத்துக்கங்க. அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தான் மக்கள் முடிவு பண்ணாங்க சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.